தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் முருதையா. காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திரு ரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே. இதை நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 யோவான் 1:7. அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்று நம்மை தூய்மையாக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இதில் அவர் என்று சொல்லப்படுவது தந்தையாம் கடவுளின் அன்பை குறிக்கிறது. மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்பது அது அருளை குறிக்கிறது. அந்த மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையின் அன்பும் நம்மை எல்லா பாவத்தினின்று நம்மை விடுவித்து நம் இருதயத்தை தூய்மையாக்கி நம் இருதயத்திற்குள் தூய ஆவியை கொடுக்கவே ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகவே அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவ வேண்டும், நம் குடும்பங்களின் பாவங்களை கழுவ வேண்டும், நம் உறவினர்களின் பாவங்களை கழுவ வேண்டும், நம்மை வெறுத்தவர்களின் பாவங்களை கழுவ வேண்டும். இன்று நம்மை வெறுத்தவர்களை, இன்று நம்மை காயப்படுத்தினவர்களை மன்னித்து எல்லாரும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும்படியாக நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது நாம் தூய்மையாக்கப்படுவோம். அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் கழுவி தூய்மையாக்கிறது. இப்படியாக நம்முடைய பாவங்களை கழுவி தூய்மையாக்கும் பொழுது நாம் விண்ணக வாழ்க்கைக்கு உரியவர்களாய் மாற்றப்படுவோம். நிலைவாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களே, இயேசுவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும் என்று இந்த தவக்காலத்திலே தொடர்ந்து திருச்சிலுவையிலும் திருக்காயங்களிலும் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.